தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்தவரையில் 288 பதற்றமான வாக்குச்சாவடி மையங்கள் உள்ளதால் அந்த வாக்குச்சாவடி மையங்கள் உட்பட மொத்தம் 65% வாக்குச்சாவடி மையங்களில் 1057 வாக்குச்சாவடி மையங்களில் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளது. அவை அனைத்தும் நேரடியாக கண்காணிக்கப்பட்ட மாவட்ட அளவில் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் ஒரு கண்ட்ரோல் ரூம் அமைக்கப்பட்டுள்ளது. அந்த கண்ட்ரோல் ரூம் மூலமாக இந்த பதற்றமான வாக்குச்சாவடிகள் உட்பட அனைத்து 1057 வாக்குச்சாவடி மையங்களும் கண்காணிக்கப்படும். கண்ட்ரோல் ரூமில் இதை தவிர ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் ஒரு 2 தனியாக ஒரு தொலைபேசி எண்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டு இன்றைய தினம் மற்றும் நாளைய தினம் இங்கு நடைபெறவுள்ள நிகழ்வுகள் மற்றும் ஏதேனும் முக்கியமான நிகழ்வுகள் இருந்தால் அதை நேரடியாக பிரச்சனைகள் அதை தெரிவிப்பதற்காக இந்த தொலைபேசி எண்கள் சம்பந்தப்பட்ட மண்டல அலுவலர்களுக்கு சம்பந்தப்பட்ட வாக்குச்சாவடி அலுவலர்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. வாக்குச்சாவடி மையங்களை பொறுத்தவரை குறைந்தபட்ச அடிப்படை ஃபெசிலிட்டிஸ் மினிமம் ஃபெசிலிட்டிஸ் ஏற்படுத்தப்பட்டு அங்கே அனைவரும் வாக்களிக்கும் வகையில் இப்போது வெயில் காலம் என்பதால் அங்கே ஷாமியானா அமைக்கப்பட்டுள்ளது. ஷாமியானா மற்றும் இருக்கைகள் அமைக்கப்பட்டுள்ளன. அதை தவிர அங்கே குறைந்தபட்சமாக இருக்கக்கூடிய வசதிகள், குடிநீர் வசதி மற்றும் கழிப்பிட வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. முதியோர்கள் பொறுத்தவரை அவர்கள் பயன்பாட்டிற்காக மற்றும் வாக்குப்பதிவை செய்யும் வகையில் அவர்களுக்காக மாற்றுத்திறனாளிகளுக்கும் ஒரு சக்கர நாற்காலி வீல் சேர் ஒவ்வொரு போலிங் ஸ்டேஷனிலும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதை தவிர அங்கே ஒரு ஹெல்ப் டெஸ்க் உதவி மையம் ஏற்படுத்தப்பட்டு அந்த வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் அவர்கள் வாக்களிக்க வரும் வாக்காளர்களுக்கான உதவிகளை செய்வதற்கு நடவடிக்கைகள் எடுக்கப்படும். மகளிர் பொறுத்த வரைக்கும் தூத்துக்குடி மாவட்டத்தில் தூத்துக்குடி சட்டமன்ற தொகுதிக்கு அமைக்கப்பட்டுள்ளது. அதை தவிர தூத்துக்குடி சட்டமன்ற தொகுதிக்கு ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது. இதை தவிர ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் ஒரு மாடல் பூத் ஏற்பாடு செய்யப்படும். மாற்றுத்திறனாளிகளுக்காக ஒரு பூத் அமைக்கப்படும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.